பிரியமானவர்களை, இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம என்னுடைய பலத்தினால சாதிச்சிடலாம், என்னுடைய ஆள் பலத்தினால சாதிச்சிடலாம், அல்லது என்னுடைய பராக்கிரமத்தினால சாதிச்சிருவேன் அப்படி நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். இது போதும், இந்த காரியம் போதும், அப்படி நம்ம நிறைய காரியங்களை நாமவே திட்டமிட்டு நாமவே செயல்படுத்தி வருகிறோம். ஆனா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல ஃபெயிலியர் தான். சில சின்ன காரியமா கூட இருக்கும், ஆனா இதுல என்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி இருக்கிறேன், அல்லது என்னுடைய ஸ்ட்ரென்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறேன், அல்லது என்னுடைய பணபலத்தை நான் உபயோகப்படுத்தி இருக்கிறேன், அல்லது எனக்கு தெரிந்த மனிதர்களிடத்துல ரெக்கமெண்டேஷன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா இருந்தா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ல முடிவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமீன். ஆயி பட்டணத்துக்கு முன்பாக யோசுவா அவன் நிற்கும் பொழுது படை வீரர்களை பார்த்து, கொஞ்சம் பேர் போதும், இந்த சின்ன பட்டணத்தை அழகாய் நாம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவனாகவே ஒரு முடிவெடுத்து போனான். தன்னுடைய பலன் போதும் என்று சொல்லி அவனாகவே முடிவெடுத்து போன பொழுது அங்கு ஆயி பட்டணத்துல ஒரு தோல்வியை கண்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அதே வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடி காத்திருந்து, அப்பா உங்களால தான் முடியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது ஆயி பட்டணத்துல ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்த்தோம். ஆமென். யோசுவா பார்த்ததை நாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் நிறைய காரியங்கள்ல என்னுடைய பலன் போதும், என்னுடைய பணம் போதும், என்னுடைய ஞானம் போதும், என்னுடைய அறிவு போதும், இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா விட்டுறோம். ஆனா ஆண்டவருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, இந்த காரியங்கள் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஆண்டவரிடத்துல டோட்டலா நம்மை சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆள் பலம் அல்ல, என்னுடைய சரீர பலம் அல்ல, என்னுடைய பண பலம் அல்ல, எல்லாம் ஆண்டவரே உங்களால தான் முடியும், ஆவியானவரே உங்களால தான் முடியும்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆமென்.